Okay students, அடுத்த செக்ஷன் 3. Read this section in pairs. அதாவது ஒன்றா உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி, could you please tell us safety measures to practice at home grandpa? இப்போ ரவி வந்து கிராண்ட்பாவை கேட்குறாரு, சேஃப்டி மெசேஜ்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பற்றி எங்களுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் அப்படின்னா பயிற்சி அளிப்பீர்களா என்று சொல்லி ரவி கேட்குறாரு. ஓகேவா? Grandpa, sure. We should learn to put things back in their respective places after using them. We should not play with knives, scissors, etc. அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கிராண்ட்பா கண்டிப்பாக சொல்லித்தரேன். We should learn to put things back in their respective places அப்படின்னா எந்த பொருளை எந்த இடத்தில் எடுக்கின்றோமோ அந்த பொருளை அந்த இடத்திலேயே, ரெஸ்பெக்டிவ் பிளேசஸ்னால் அந்த இடங்களில் அதை பயன்படுத்திய பிறகு வைக்க வேண்டும். We should not play with knives, scissors, கத்திரிக்கோள்களோ அல்லது கத்திரிக்கோளிலோ அல்லது கத்தியிலோ நாம் விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். ரவி, ஐ பிலீவ் யூ கெட்டிங் எ கால் கிராண்ட்பா, ஹியர் இஸ் யுவர் மொபைல் ஃபோன். இப்போ ரவி கிராண்ட்பா அதை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்ப கிராண்ட்பாவோட ஃபோன் அடிக்குது. ரவி எடுத்து, உங்களுக்கு ஃபோன் வருதுங்க கிராண்ட்பா, இங்கே உங்களுடைய மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லி ரவி கிராண்ட்பாட்ட கொடுக்குறாரு. கிராண்ட்பா, தேங்க்யூ ரவி, ஐ திங்க் இட் இஸ் மை ஓல்ட் ஃப்ரெண்ட் ரகு. இப்போ கிராண்ட்பா என்ன ரவி கிட்ட சொல்கிறாருன்னா, இது யாரும் வேறு யாரும் இல்லை, என்னுடைய ஓல்ட் ஃப்ரெண்ட் ரவி தான் எனக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேடம், வாவ், அ நைஸ் ஃபோன். இப்போ அங்கே இருக்கக்கூடிய மேடம் அப்படிங்கிறது மதன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஃப்ரெண்டுடைய பேர், மேடம் இல்லை. நைஸ் ஃபோன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரவி, எஸ் இட் இஸ் அ லேட்டஸ்ட் ஒன் டூ, கிராண்ட்பா brought it லாஸ்ட் வீக் இன் சென்னை. இப்போ ரவி என்ன சொல்கிறாருன்னா, இது ஒரு லேட்டஸ்ட் ஃபோனு, கிராண்ட்பா வந்து போன வாரம் சென்னையிலேருந்து கொண்டுகிட்டு வந்தார், வாங்கி வந்தார். உடனே பிரசாந்த் என்ன சொல்கிறாருன்னா, ஐ ஹியர்ட் இட் ஒர்க்ஸ் லைக் அ சூப்பர் கம்ப்யூட்டர். இப்போ பிரசாந்த் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் கம்ப்யூட்டர், அதாவது நாம் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டரில் 2-3 டைப் இருக்குடா கண்ணா. சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது, அடுத்தது கம்ப்யூட்டர் இருக்குது, 2-3 இது இருக்குது கம்ப்யூட்டரில். கம்ப்யூட்டரில் நம்ம என்னென்ன மெசேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்து மறுபடியும் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறோமோ அது மாதிரி இந்த ஃபோனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன்னு பிரசாந்த் சொல்கிறார். அடுத்த பிரசாந்த், ஐ ஹியர்ட் இட் ஒர்க்ஸ் லைக் எ சூப்பர் கம்ப்யூட்டர், எஸ் அஃப்கோர்ஸ் அப்படின்னு சொல்லி ரவி சொல்கிறார். கண்டிப்பாக அப்படிங்கிறாரு. இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மை ப்ராஜெக்ட்ஸ் டூ. ப்ராஜெக்ட்ஸ்னால் திட்டங்கள். ரவி வந்து, ஆமாம், இது நான் செய்யக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க், அதாவது ஸ்கூலில் கொடுக்கக்கூடிய ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது கிராண்ட்பா, தீஸ் மொபைல்ஸ் ஃபோன்ஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல், பட் வி ஷுட் யூஸ் இட் வித் கேர். யூ ஷுட் யூஸ் இட் வித் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் அன் அடல்ட்ஸ். ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரியே இந்த ஃபோன் வந்து வெரி யூஸ்ஃபுல் தான், முக்கியமான பயன்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது தான். ஆனால் இதை வந்து நாம் கவனத்துடன் பயன்படுத்த வேண்டும். இதை எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுடைய முதியவர்களுக்கு முன்னாடி, அதாவது பெரியவர்களுக்கு முன்னாடி இந்த செல்ஃபோனை நாம் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். பிரசாந்த், டெல் அஸ் அபவுட் த சேஃப்டி மெஷர்ஸ் வைல் யூஸிங் தி இன்டர்நெட் கிராண்ட்பா. இப்போ பிரசாந்த் ஒரு கேள்வி கேட்குறாரு, எங்களுக்கு சேஃப்டி மெஷர்ஸ்னால் பாதுகாப்பு நடவடிக்கைகள், இந்த செல்ஃபோனை பயன்படுத்துகிறப்ப இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகளும், அடுத்தது இன்டர்நெட் பற்றி பயன்படுத்துகிறது எப்படி அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. யார் அப்படின்னா கேட்குறாங்க. யார் அப்படின்னா கிராண்ட்பாட்ட பிரசாந்த் வந்து கேட்குறான். கிராண்ட்பா, மேக் யோர் செல்ஃப் சைபர் கேஃப் பை நாட் போஸ்டிங் யுவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன், ஃபோட்டோஸ், வெக்கேஷன் பிளான்ஸ் இந்த சோஷியல் மீடியா. நீங்கள் சைபர் கேஃப்னா கணினி மையம், நீங்கள் ஒரு கணினி மையமாக நீங்கள் உங்களை நினச்சிக்கணும். உங்களுடைய சுய தகவல்களையோ அல்லது உங்களுடைய புகைப்படங்களையோ அல்லது விடுமுறை நாட்களை எங்கே செல்கிறீர்களோ அப்படிங்கிறத சோஷியல் மீடியாவில், சோஷியல்னால் மற்றவங்க பார்க்குற மாதிரி இதை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது அல்லது யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஓகேயா?